ஹலோ ஜோனோ, உனக்கு என்ன ஆச்சு? நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கியே. நான் என்னன்னு சொல்றது? நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அட, உன் குரலுக்கு என்ன ஆச்சு? இதுதான் என் பிரச்சனையே நண்பா. என்னால சத்தமா குலைக்க முடியல. ஓஹோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு உடம்பு சரியில்லை. நாம இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம். நானும் கொஞ்ச நாளா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடி ஆடாத நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நாம இதுக்கு சாப்பாடு கூட போட தேவையில்ல. சரி, காலையில வரைக்கும் காத்து இருப்போம். அப்புறம் இது எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் இதையும் சேர்த்து துரத்தி விடுங்க. ஆனா நாளைக்கு என்ன ஆனாலும் இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. சரி, நான் உன் கூட வரேன். நீ ஒன்னும் யோசிக்காத, வா போலாம். கவலைப்படாத நண்பா, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்படியே ஜூனோ அந்த பூனையோட சேர்ந்து அதோட முதலாளி வீட்டை விட்டு தூரமா நடந்து போயிடுச்சு. ஏ நண்பா, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? பயப்படாத, நம்ம டாக்டர் ஆந்தைய பார்க்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? காட்டுக்குள்ளையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்ததே இல்ல. நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. பயப்படாம என் கூட வா. இந்த மாதிரி ஜூனோ தடவையா பூனையோட காட்டுக்குள்ள போச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்தாங்க. தடவையா காட்டை பாக்குற ஆர்வம் ஜுனோ முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. ஓ வாவ், இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. சரியா சொன்ன. இது நம்ம ஊர் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க சுதந்திரமா இருக்கலாம். ஓ, நீங்க தினமும் வருவ இல்ல நண்பா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு பொறாமையா இருக்கு. என்னுடைய பாதி நோய் குணமாயிடுச்சு. இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல நண்பா. ஆமா, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வேற எங்க போக போறோம்? அதுவா, நாம யாரையாவது கேட்கணும். என்ன, உனக்கு சரியான வழி தெரியாதா? அது எனக்கு ஞாபகம் இல்லையே. அங்க பாரு, வா போய் அந்த கிளிய கேட்கலாம். ஹேய் நண்பா, கொஞ்சம் கீழே வரியா? உங்களுக்கு என்ன வேணும்? நண்பா, நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக? டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். அந்த டாக்டரா? உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டர் இப்போ கிராமத்துல தான் இருப்பாரு. சீக்கிரமா இங்க இருந்து போங்க, இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். நண்பா, நீ உண்மைய சொல்லு. உனக்கு தான் தெரியும்ல அந்த ஊருக்குள்ள தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்த? வா போலாம். உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் நண்பா. உண்மைய சொல்லு, நீ எதுக்காக பொய் சொன்ன? உண்மை என்னன்னா, இந்த காட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா தனியா வர்றதுக்கு ரொம்ப பயம். என்ன, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத. அது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நண்பா. என்ன மன்னிச்சிடு. சீக்கிரம் வா, ஊருக்கு போய் டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். நான் குணமானதா முதலாளி என்ன வீட்டுல வச்சுப்பாரு. ஜூனோ, நண்பா, நம்ம எப்படியோ காட்டுக்கு வந்துட்டோம். நாம ஏன் இங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போக கூடாது? ஆஹா, இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டையே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வழி விடுங்க. என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையவே போக சொல்றியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வழிய விட போறியா இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வழிய விடு.
ஓ ஓஹோ, சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நீ யாரு? நான் ஒரு வீர தீர சிறுத்தை குட்டியோட காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நாங்க காட்டை சுத்தி பார்க்க போறோம். இவன் பார்க்க தைரியமா தான் பேசுறான். பார்க்கறதுக்கும் அது சிறுத்தை குட்டி மாதிரி தான் இருக்கு. தெளிவா சொல்லுங்க, நீங்க எந்த சிறுத்தைய பத்தி சொல்றீங்க? காட்டை பாதுகாக்குதுல்ல, அந்த சிறுத்தைய பத்தி தான். ஓ, இவன் உண்மையத்தான் சொல்றான். ஓ, அப்படியா? அப்ப நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. சிறுத்தை அண்ணங்கிட்ட என்னுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க. பாம்பு போயிடுச்சு. உண்மையாவே போயிடுச்சா? ஆமா, உனக்கு அந்த சிறுத்தைய பத்தி எப்படி தெரியும்? சிறுத்தைங்க எல்லா இடத்துலயும் பலசாலியா தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? ஓ, இதுதான் விஷயமா? சரி, அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். எங்க? வீட்டுக்கு தான். இங்க நிறைய ஆபத்து இருக்கு. அதே சமயம் ஒரு நரியும் சிறுத்தையும் அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப ஆணவம் அதிகமா தான் இருக்கு. தெரியும் தெரியும், அடுத்த தடவை நான் ராஜாவாகிறேன். ஆ, நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா இந்த காடே சந்தோஷமா இருக்கும். ஆ? ஆ. இங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கே. நண்பா, உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையா? நான் என்னன்னு சொல்றது நண்பா? இன்னைக்கு தான் முதல் தடவையா காட்டை சுத்தி பார்க்க வந்தேன். ரொம்ப நாளா சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓஹோ, அப்புறம்? நான் உண்மையை தான் சொல்றேன் நண்பா. இது வரைக்கும் நான் பக்கத்து கிராமத்துக்கு கூட போனது இல்ல. யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே. என்ன தைரியம் இருந்தா இங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க? சிறுத்தானனுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நரியோட சின்ன தம்பி. என்ன, உண்மையாவே இவ உன்னுடைய தம்பி தானா? என்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா தான் இருக்கான். எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. அப்படியா? அப்ப நீ யாரு? இது என்னுடைய நண்பன், நம்ம சிறுத்தை அரசருடைய தூரத்து சொந்தம். ஆ, வந்த 2 விருந்தாளிகளையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். தம்பி, நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? வரேன், கண்டிப்பா வரேன். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே உங்களை பார்க்க தானே. ஜுன்னு சொன்ன பொய்ய நம்பி சிறுத்தையும் நரியும் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அதோட குகைக்கு வந்தது. நம்ம 2 பேரும் ஏன் இங்கே இருக்க கூடாது நண்பா? ஹே முட்டாள், உன்னாலதான் நாம இங்க வந்திருக்கோம். நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்ன ஒரு குறும்புத்தனம் பண்ணது இந்த குரங்கு? நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்கு ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மத்த விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு.
இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்கிறத கேளு, அங்கே போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாலை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்லா குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? பார்த்தோமே, நாங்க பார்த்தோமே. வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்ன இது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது. என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையும் பார்ப்போம். ஓ, அதுக்கு என்ன, உடனே செய்யறேன். இந்த உன்னுடைய வாள் எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிடுவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா, ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வாள் எங்கேயாவது வயிற்றுல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடா, வாள் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடா பூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாளி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்க தான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வாள் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தன்ல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள்,
குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சதில்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவோ கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல. எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள். ஹாய் ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அணில் குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம்லாம் சாப்பிட்ற, நல்ல ருசியா இருக்கும்ல. ஹாய், ஹேய் அணில் குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது, அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அணில் குட்டி, ஒரு பழம் கூட எனக்கு தரமாட்டால? எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்போ நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பார்த்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களேன். எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லதா. ஆனால் நீயே மரத்தில் ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கெஞ்சுற? மரத்தில் ஏறி பறிச்சு சாப்பிட. நீ தான் நல்லாவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு. எல்லாரும் இங்க பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்துல ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஆய், அதை பாரு, அதை பாரு. ஏய் முயலை பாரு. மரத்தில் ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்துல ஏறுனா முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாம போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேலே போய் உட்காந்துது. கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்கு? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட அடி எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத 3 தடவை சொன்னாலே போதும். எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்? டக்கரு டக்கா, டக்கரு டக்கா, டக்கரு டக்கா கீழே விழு. இப்படி 3 வாட்டி சொல்லணும். நீ இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும்.
உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய். ஹா, என்ன ருசி இது! அமக்களம். இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ரொம்ப அதிர்ஷ்டம். இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. என்ன மரத்துல இருந்து யாரு கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன கொல்லிடாத. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம், இல்லைன்னா நான் உன்னை. ஐயோ, எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விழ வச்சேன். அப்பதான் அண்ணா தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாத அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தரேன். அப்படி வழிக்கு வா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவன் என்ன விடமாட்டான். என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன். ஆனா நான் சொல்ற மரத்தடியில நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும்ல? டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்று நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவன் என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவன் சாப்பிடுவான். அது நடக்க கூடாது. சரி, நான் அந்த மரத்தடிக்கு போறேன். நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. ஐயோ ஐயோ, என்ன வலி இது! இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா, காப்பாத்துங்க! ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க! ஐயோ! அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலையை வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனி மயங்கி விழுந்துருச்சு பாரு.
நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் பிடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும். நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனியை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்கள மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரை மயங்கி விழட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனீ கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல. நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனீ கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டையை நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல? இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன். அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லன்னா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனீ கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க.